ஹலோ மக்களே, நான் உங்கள் அம்ஜத். இந்த வீடியோக்காக நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் கிருஷ்ணகிரியில் இருக்கிற டிபிஎஸ் கிரானைட் ஸ்லாப்ஸ் அண்ட் டைல்ஸ். இந்த வீடியோவில் நம்ம கிரானைட்டை காட்ட போகிறதில்ல. அவங்க திடீர்னு கால் பண்ணி நாங்கள் டிபிஎஸ் ரூஃபிங் சொல்யூஷன்ஸ் கூட பண்ணுறோம், பில்டிங்க்கு ஈவன் வந்து ஃபார்ம் ஹவுஸ்க்கு இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ரூஃபிங் மெட்டீரியல்ஸை நாங்கள் செல் பண்ணுறோம், அதை வச்சு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, நானும் ஏதோ ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட்டு இல்லை மெட்டல் ஷீட்டாக இருக்கும் அப்படின்னு இங்கே பார்த்தா எனக்கே ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட். UPVC ஷீட்டை அவங்க செல் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. எக்ஸிஸ்டிங்கில் இருக்கிற ஷீட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த UPVC ஷீட் எந்த அளவுக்கு அட்வான்டேஜ் ஆனது, இதில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, இது எல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, இப்போ நம்மக்கிட்ட டிபிஎஸ் ரூஃபிங் சொல்யூஷன்ஸோடைய ஓனரான பிரதீப் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குது. நம்ம UPVC ஷீட்டை வீடியோவாக கவர் பண்ணலான்னு வந்திருக்கோம். ஸோ இது என்ன பெனிஃபிட்ஸு என்ன அதுன்னு நம்ம மக்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். பிரதர், இதில் பெனிஃபிட் பார்த்தாச்சுன்னா இதுக்கு முன்னாடி நம்ம நார்மலாக இருக்கிறது பார்த்தாச்சுன்னா இந்த ஆஸ்பரன்ட் ஷீட்டும் ரெண்டு மெட்டல் ஷீட்டும் இருக்கும். மூணாவது இப்போ UPVC ஷீட்ஸ் இப்போ ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. எதனால் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இது கூலிங் ஷீட்னு சொல்லுவாங்க நார்மலாக மெட்டல் ஷீட்டை. பட் இதில் பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த மெட்டீரியலுக்கும் இந்த மெட்டீரியலுக்கும் 75% உங்களுக்கு ஹீட்டை ரெடியூஸ் பண்ணி தரும். ரெண்டாவது, மழை பெய்யும் போது கம்பல்சரி உங்களுக்கு இந்த மெட்டல் ஷீட்ல சவுண்ட் மேலே ஜல்லிக்கல் போட்ட மாதிரி சவுண்ட் அதிகமாக வரும். இதில் லைட்டாக மழை பெஞ்சாலே எக்கச்சக்கமான சவுண்ட். ஆமாம், இதில் கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த மழை பெய்யுற சவுண்ட் சுத்தமாக இருக்காது. ரெண்டாவது பார்த்தாச்சுன்னா அந்த தீ பிடிக்கிறது அதெல்லாம் இருக்காது. மூணாவது ஒரு விஷயம், நாலாவது விஷயம் என்னென்ன பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு அந்த மெட்டீரியல் ரூஃபிங் மெட்டலில் பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு ஒரு 3-4 இயர்ஸில் பார்த்தாச்சுன்னா ரஸ்டிங் பிடிக்கும். ஓகே, மெட்டல் அப்படின்றதுனால ஆமாம் துரு பிடிக்கும். இந்த மெட்டீரியலில் துரு பிடிக்காது. அது கண்டிப்பாக பிடிக்காதுங்களா? 100% பிடிக்காது. துரு பிடிச்சாச்சுன்னா நாங்களுக்கு கிட்டத்தட்ட மெட்டீரியலுக்கு 20 இயர்ஸ் வாரண்டி தரும். கலருக்கு ஒரு 10 இயர்ஸ் வாரண்டி. 10 இயர்ஸ் வாரண்டி கலருக்கு மட்டும்? கலருக்கு மட்டும் 10 அதாவது கலருக்குன்னா ஃபேடே ஆகாது. ஃபேட் ஆகாது. மெட்டீரியலுக்கு 20 இயர்ஸ் வாரண்டி. 20 இயர்ஸ் வாரண்டி தாராளமாக தராங்க. என்ன ப்ரைஸிங் நம்ம அவங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லுவோம்? ப்ரைஸ் இது பார்த்தாச்சுன்னா நம்ம ஒரு 50 ரூபீஸ் இன்னைக்கு ரேட் பண்ணலாங்க. சார், ப்ரைஸ் பற்றிலாம் சொன்னீங்க. எத்தனை பேட்டர்ன் இதில் வருது, எத்தனை அந்த பேட்டர்னில் எத்தனை கலர் வருதுன்னு கொஞ்சம் மக்களுக்கு சொன்னீங்கன்னா. ஆக்சுவலாக இதில் ஒரு 2 வெரைட்டிஸ் வருது பேட்டர்ன். 2 பேட்டர்ன் வருது. அதில் பார்த்தாச்சுன்னா ஒன்று இந்த கேரளா டைப், அந்த ஓல்டு டைப்லாம் பழைய மாடல் இருந்துச்சு இல்லைங்களா, அந்த டைப்பில் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மெட்டல் ஷீட் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டைப்பில் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேரளா டைல் மாதிரி இருக்குல்ல, இதில் எத்தனை கலர் வருது? இதில் ஆல்மோஸ்ட் ஒரு 5 கலர் வருதுங்க. இதில் கலர்ஸ் பார்த்தாச்சுன்னா ஒயிட் வருங்க, அதை விட்டாச்சுன்னா டெரகோட்டான்னு ஒரு மெட்டீரியல் வரும், அது க்ரீன் வரும், அப்புறம் ப்ரௌன் வரும், அப்புறம் சாக்லேட் ப்ரௌன் வரும். ஓகே, இப்போ நீங்கள் டெரகோட்டான்னு சொல்கிறது அந்த ஓடு கலர்லேயே இருக்கும். ஸோ தட் நம்ம வீட்டுக்கு மேலெல்லாம் போட்டோம்னா அது அப்படியே பார்க்கறதுக்கு தூரத்துலேருந்து அந்த மெட்டீரியல் தான் ஆல்மோஸ்ட் இப்போ எல்லாத்துலேயும் விட டாப்ல அதிகமாக நம்ம செல்லிங் இருக்கிறது அதுதான். அது பார்த்த உடனே கஸ்டமர் விரும்பி எடுக்கிற கலர் ஃபர்ஸ்ட் ஒரு 70% அந்த தான் விரும்பி எடுக்கிறாங்க. அந்த மெட்டீரியல் தான் செலக்ட் பண்ணுறாங்க கஸ்டமர்ஸ். சரி பிரதர், இப்போ இத்தனை ப்ரொஃபைல் இத்தனை கலர்லாம் இருக்குது, இது எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம், அந்த பெனிஃபிட்ஸை நம்ம மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள். பிரதர், இது மெயினாக பார்த்தாச்சுன்னா இண்டஸ்ட்ரியல், அது தவிர்த்து பார்த்தாச்சுன்னா ஃபார்ம் ஹவுஸ், ஹோட்டல்ஸ்க்கு, வீட்டுக்கு முன்னாடி சம்திங் இந்த கார் பார்க்கிங் பார்த்தாச்சுன்னா பார்க்க லுக்காகவும் இருக்கும், சூப்பர் குவாலிட்டியாகவும் இருக்கும், நல்லா இருக்கும். ஓகே, டெலிவரி நம்ம எங்கே வரைக்கும் பண்ணலாம் அப்படின்னு பிரதர், இது கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாடு ஃபுல்லும் டெலிவரி பண்ணுறோம். அது தவிர்த்து உங்களுக்கு வேற எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் டெலிவரி பண்ணி தரோம். கிட்டத்தட்ட 5 ஸ்டேட்டுக்கு நம்ம டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, 5 ஸ்டேட் அப்படின்றது தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, 5 ஸ்டேட்டுக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, அதுக்கு உண்டான டிரான்ஸ்போர்ட்டேஷன் மட்டும் ₹1 2 முன்ன பண்ண வருங்க, அவ்வளோதான். மற்றபடி பார்த்தாச்சுன்னா எல்லா ஏரியாவுக்கும் நம்ம டெலிவரி பண்ணி தந்தோம். சரி பிரதர், நம்ம ஷீட்டு அதோடைய ப்ரொஃபைல் கலர் அதை பற்றிலாம் பார்த்தோம். இது என்னமோ வச்சிருக்கீங்க, இது என்னன்னு சொல்லுங்கள். இந்த மெட்டீரியல் பிரதர் இப்போ பார்த்தாச்சுன்னா ஃபார்ம் ஹவுஸ்க்குலாம் பார்த்தாச்சுன்னா இந்த ஓல்டு டைப்பில் போடுவாங்க பார்த்தீங்களா? ஆமாம். இந்த மேலே மெயின் ரிட்ஜ் வரும். இது ஓகே, மெயின் ரிட்ஜுக்கு யூஸ் பண்ணுற 2 மெட்டீரியல். இது மெயின் ரிட்ஜஸ்க்கு இந்த பாயிண்ட்ல உட்காரணும் அப்படின்றதுக்காக பர்ஃபெக்டாக இது பண்ணுறது. ஓகே, பட் நார்மலாக நம்ம அப்படியே போடனாலும் இது நம்ம மெயின் ரிட்ஜஸ்க்கு மேலே போட்டுக்கலாம். ஓகே, சரி பிரதர், இப்போ இது நம்ம எப்படி இதை நம்ம ஃபிட் பண்ணுவோம்? போல்டு அந்த மாதிரி போட்டு தானே நம்ம டைட் பண்ணுவோம். ஆமாம் பிரதர். இப்போ அந்த இது துரு பிடிக்காது, மழையில் எதுவும் ஆகாது, வெயில் எதுவும் ஆகாது. அந்த போல்டு கண்டிப்பா துரு பிடிக்கும்ல? இல்ல, கண்டிப்பா அதுக்கு உண்டான சொல்யூஷனும் இதுல கொடுத்துருக்காங்க. அதுதான் ரூஃபிங் சொல்யூஷன்ஸ். எஸ். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நம்ம நெட் போட்டு நம்ம டைட் பண்றோம்னா கீழே பாத்தீங்கன்னா வாஷர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த நெட்டு சீட் ஆகிற இடம். கீழே நம்ம வாஷர் வச்சு நம்ம ஒரு போல்ட்டை போட்டு டைட் பண்ணிட்ட அப்புறம் இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அந்த ஹெட் இருக்கும். அந்த ஹெட்டை கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கேப் வச்சு கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த போல்டு கூட மழையில் நனையாது, எந்த ஒரு பிரச்சனையும் வராது. கண்டிப்பாக. ஸோ தட் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 20 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம இது பண்ணலாம். மக்களே, இந்த கேரளா டைல் டிசைனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் 5 கலர் இருக்குது அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்பரண்ட்டாக கூட
நம்மக்கிட்ட ஒரு வேரியண்ட் இருக்குது. ஒருவேளை நான் வீட்டுக்குள்ளே வெளிச்சம் வர மாதிரி ஒரு இடத்துல போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரியான டிரான்ஸ்பரண்ட் யூபிவிசி ஷீட்டை இண்டஸ்ட்ரிக்கோ இல்லை உங்கள் வீட்டுக்கோ எங்கே உங்களுக்கு இது மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், எனக்கு வெளிச்சம் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ இந்த ஷீட்டை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். மொத்தமாக யூபிவிசி ஷீட்டை வந்து எந்த அளவுக்கு நம்ம மேக்ஸிமம் டெஸ்டிங் பண்ணி காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணி காட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதோடைய ஃபஸ்ட்டு டெஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, என்னுடைய வெயிட்டை இந்த ஷீட் வந்து தாங்குதா. நான் என்ன ஒரு 60 கிலோ இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, தப்பாக நினச்சிக்காதீங்க. என்னோடய வெயிட் வந்து 95 kgs. ஸோ அந்த என்னுடைய டோட்டல் வெயிட்டை இந்த ஷீட் தாங்குதா அப்படின்னு நம்ம வந்து மேலே ஏறி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷீட் மேலே தாராளமாக நடக்கிறோம். தம்பி, இதெல்லாம் பயங்கர போங்கு, இவ்வளோ ஷீட் அடுக்கி வச்சுட்டு அதுக்கு மேலே நீ நடந்தேன்னா கண்டிப்பாக அது வெயிட் தாங்கும் தான் அப்படின்னு சொல்கிறீங்க. நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா ஷீட்டை வந்து கீழே போட்டிருக்கோம். இது மேலே நான் போய் நிற்கிறேன் பாருங்கள். தாராளமாக நீங்கள் ஷீட்டை வந்து உங்கள் வீட்லேயோ உங்கள் ஃபேக்ட்ரியிலையோ நீங்கள் போட்டிங்க அப்படின்னா தாராளமாக அது மேலே நீங்கள் நிற்கலாம், நடக்கலாம், ஓடலாம். இந்த ஷீட், அதுவும் யூபிவிசி ஷீட், எந்த ஒரு டேமேஜும் ஆகாது, வளையாது, எந்த ஒரு பிரச்சனையுமே கொடுக்காது. யூபிவிசி ஷீட்டோடைய டெஸ்டிங் நம்பர் 2 என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் சொல்லவே தேவையில்லை, நான் கையில் வச்சுருக்கிறத பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கோம். இந்த சுத்தியால் இதை அடித்தா உடையுமா உடையாதான்னு டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க நம்ம அடித்து பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இத்தனை அடி அடித்ததுக்கப்புறம் 2 சொட்டை விழுந்திருக்கு. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு அதை அப்படி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நார்மலாக ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு சுற்றிலாம் எடுத்து நம்ம யாரும் அடிக்க மாட்டோம். பட் இருந்தாலும் ஜஸ்ட் உங்களுக்காக நம்ம அந்த அளவுக்கு ஃபோர்ஸாக அடித்து காட்டியிருக்கோம். ஸோ இங்கெல்லாம் அடித்தோம் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே ஆகலை. யூபிவிசி ஷீட்டோடைய டெஸ்டிங் நம்பர் 3 நம்மக்கிட்ட இருக்கிற கலர்ஸில் ஒரு 4 கலருடைய சாம்பிள் இங்கே வச்சுருக்கோம். என்னப்பா வெயிலில் வச்சு அது கலர் போதா இல்லையான்னு 10 வருஷம் உட்காந்து பார்க்க போகிறோமா அப்படின்னா இல்லை. மேலே ஒருத்தரை நம்ம நிற்க வச்சுருக்கோம். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 2 தேங்காய் வந்து கையில் வச்சுருக்காரு. ஸோ ஒருவேளை நம்ம ஃபார்ம் ஹவுஸ்லலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அங்கேருந்து போட்டால் அந்த ஷீட் அந்த தேங்காயோடைய வெயிட்டுக்கு அவ்வளோ ஹைட்லேருந்து விழும்போது ஏதாவது டேமேஜ் ஆகுதா இல்லையான்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 2 தேங்காய் நம்ம அவர்கிட்ட கொடுத்துருக்கோம். ஒன்று இளநீரே கொடுத்துருக்கோம், இன்னொன்று தேங்காவாகவும் கொடுத்துருக்கோம். ஸோ 2 மாடுலேஷன்லையுமே உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்ட போகிறோம். ஸோ வாங்க அந்த டெஸ்டிங்கை பார்ப்போம். பிரதர், கரெக்டாக அது மேலே போடணும். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு போட போகிறது ஒரு தேங்காய். போடுங்க பிரதர். ஸோ நம்ம போய் பார்ப்போம் ஏதாவது டேமேஜ் ஆகிருக்கா அப்படின்னு. ஆஸ் யூஷுவல் டேமேஜ் எதுவும் ஆகலை. ஸோ 3rd டெஸ்டிங்லேயே பார்ட் பி, இளநீர் போடுங்க போடுங்க. ஸோ இளநீர் போட்டதுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டேமேஜுமே இல்லை. ஷீட் எப்படி இருக்கோ சேம் அதே மாதிரி தான் இருக்குது. டெஸ்டிங் நம்பர் 4 அடுத்த கட்டத்துக்கு போகிறோம். பெட்ரோல் நம்ம கையில் வச்சுருக்கோம். ஸோ நம்ம யூபிவிசி ஷீட் மேலே அதை ஊற்றி கொளுத்துனா அது என்ன ஆகுது, உருகுதா இல்லை என்ன ஆகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டெஸ்டிங் நம்பர் 4, பெட்ரோல் போடுங்க பிரதர். எரிஞ்சு போன ஷீட்டு கம்ப்ளீட்டாக நம்ம பார்த்தீங்கன்னா தொடச்சிட்டோம். கம்ப்ளீட்டாக ஒயிட் கலர் ஷீட்டு. ஆனால் அதிசயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் மேலே தான் அந்த கலர் லைட்டாக இந்த மாதிரி ஆயிருக்கே தவிர உள்ள ஷீட்டுக்கு எதுவுமே ஆகவே இல்லை. ஸோ ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா 100% ஃபயர் ப்ரூஃப், கரோஷன் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப், இன்னும் நம்ம லைனாக சொல்லிகிட்டே போகலாம். ஃபைனலாக அந்த 5வது டெஸ்டிங்கை இப்போ பண்ணலாம் வாங்க. மக்களே, நம்ம பண்ண போகிற கடைசி 5வது டெஸ்டிங் ரொம்ப பயங்கரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய யூபிவிசி ஷீட்டை லைனாக வச்சுட்டோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் கிரெட்டா காரை ஒன்று நிற்க வச்சுருக்கோம். ஸோ அந்த காரை இந்த ஷீட் மேலே ஏற்றி இதோடைய மேக்ஸிமம் டியூரபிலிட்டி எவ்வளோ அப்படின்னு தான் நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். என்ன பிரதர், ஓகேவா? வாங்க. இந்த ஷீட் பார்த்தீங்கன்னா உடஞ்சிருக்கு. ஆனால் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம அந்த சுத்தியில் அடித்து அந்த ஓட்டை சொட்டை போட்டோம் இல்லையா அந்த ஷீட்டு. ஸோ இது வந்து மேக்ஸிமம் அதோட டியூரபிலிட்டியை தாண்டிடுச்சு. ஆனால் அதுவே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பெட்ரோலில் கொளுத்தணும் இல்லையா அந்த ஷீட்டு, வெறும் அந்த தீ பட்ட அந்த ஒரு கலர் மட்டும் தான். ஏன்னா அது பெட்ரோல் ஊற்றுனதுனால அந்த கலர் மட்டும் பட்டிருக்கு. மற்றபடி கார் ஏறின அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமே இந்த ஒரு யூபிவிசி ஷீட்டுக்கு ஆகலை. யூபிவிசி ஷீட்டோடைய வேரியண்ட்டு, கலரு, அதோடைய பெனிஃபிட் என்ன, அட்வான்டேஜ் என்ன, எக்ஸ்ட்ரீம் லெவலில் அது எப்படிலாம் டெஸ்ட் பண்ணலாம் எல்லாமே உங்களுக்கு காட்டியிருக்கோம்.
அதோடைய ஸ்கொயர் ஃபீட் இன்னைக்கு ரேட்டுக்கு 50 rupees per ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பண்ணி தரேன்னு நம்ம பிரதீப் பிரதர் ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு. உங்களுக்கு இந்த யூபிவிசி ஷீட் உங்களுடைய வீட்டுக்கு, ஃபேக்ட்ரிக்கு எங்கெல்லாம் நீங்கள் போடணும்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் போடணுமா, கீழே இருக்கிற நம்பரை டிபிஎஸ் கிரானைட்ஸ் அண்ட் ஸ்லாப்ஸ் அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணாலும் ஓகே, இல்லை அவங்களே தான் பார்த்தீங்கன்னா டிபிஎஸ் ரூஃபிங் சொல்யூஷன்ஸ் அவங்க இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணிங்கனாலும் ஓகே. உடனே உங்களுக்கு ஒரு கொட்டேஷன் சென்ட் பண்ணுவாங்க. ஓகே அப்படின்னா இதை அங்கே இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு கூட அவங்க ஒரு டீம் அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த யூபிவிசி ஷீட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சேஃபாக இருங்க, பத்திரமா இருங்க, டேக் கேர், பை பை.